நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சினிமாவுக்கு வந்த கதையை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிரபலம் ஒருத்தர் உண்மையை உடைச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தானாக என்று சினிமாவில் இருந்து உயர்த்த அடைஞ்சவர். சின்ன திரையில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய தற்போது தமிழ் திரை உலகில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறார். இவர் முதல் படம் மெரினா. இதில் நடிக்க எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு படத்தின் இயக்குனர் பாண்டிராஜ் சொல்லியிருக்கார். வாகை சுடவா படத்தின் ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயனை சந்திச்சிருக்காரு அதற்கப்புறம் சிவகார்த்திகேயன் தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர். இவர் கூறும் டைமிங் காமெடியை பார்த்து அனைவரும் கைதட்டி ரசித்தாங்க. ஏன் நானும் கூட ரசித்தேன். தனது காமெடியால் இத்தனை மக்களின் கைத்தட்டலையும் பெறுவது என்பது பெரிய விஷயம். அதை அவர் அசால்ட்டாக செஞ்சுட்டு இருந்தார். பிறகு நான் மெரினா படத்திற்கு ஏற்கனவே ஒரு நடிகராக தேர்ந்தெடுத்து விட்டேன். அந்த நடிகர் ஒரு கவிஞரின் பேரன். அவர் ஒரு பைக் ரேசரும் கூட. அப்படிப்பட்ட ஒரு நடிகரை தான் நானும் தேடினேன். யதார்த்தமாக சிவகார்த்திகேயனை ஒரு பெண்ணிடம் பேச சொல்லி எக்ஸாம்பிள் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ கூட என்னிடம் இன்னும் இருக்குது. அதை பார்த்து எனக்கு சிவகார்த்திகேயனை பிடிச்சிருச்சு. பிறகு இவரை மெரினா படத்தில் நடிக்க வச்சுட்டேன். ஆனால் இன்று சிவகார்த்திகேயன் தமிழ் திரையுலகத்தில் உச்சத்தில் இருக்கிற நடிகர். இந்த அளவிற்கு இவர் வளர்ந்து நிற்பார்னு நான் எதிர்பார்க்கல. அதோட இந்த வளர்ச்சி அவரது கடின உழைப்பிற்கு கிடைத்த பரிசு அப்படின்னு இயக்குனர் பாண்டிராஜ் அவர்கள் வெளிப்படையாக சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. உண்மையாகவே கடின உழைப்பு இருந்தால் யாராலும் என்றைக்குமே நம்மளை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.